ஒரு பெஸ்ட் ஆடியோ ஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மியூசிக் பிளேயர் ஆப் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட்ல செட் ஆகும் அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் எந்த ஒரு ஆட்ஸும் வராது அண்ட் இது ஒரு ஆஃப்லைன் மியூசிக் பிளேயர். ஸோ நீங்க ஜஸ்ட் எஃப்ளாக் ஃபைல்ஸ் மட்டும் இதில் லோட் பண்ணணும். அதை மட்டும் கொஞ்சம் சிரமப்பட்டு நீங்க எஃப்ளாக் ஃபைல்ஸ் எடுத்து லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஒரு பெஸ்ட் ஆடியோ ஃபைல் கிரேட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்பாட்டிஃபைல இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டிலாம் வந்து இல்லாமல் செம்மையான ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்பிள் மியூசிக்ல இருக்கிறத விட இன்னுமே மோர் பெட்டரா வந்து இருக்கும். லைக் இன்னுமே போல்டான ஒரு மியூசிக் குவாலிட்டி வந்து இருக்கும், ரொம்ப டீடைல்டா வந்து இருக்கும், டைனாமிக் ரேஞ்ச் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த மியூசிக் பிளேயர் ஆப் கம்ப்ளீட்லி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து வேலை செய்யுது ஆப்பிள் மியூசிக்கும் இந்த பிளேயருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஆக்சுவலி இந்த டேக்குக்கு வந்து நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் சிக்னல் இந்த டேக்குக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 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 ப்ராசஸ் வந்து இருக்கும். அதாவது நீங்க டிஜிட்டல் ஃபைல்ஸ் இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் மியூசிக்ல ஸ்பாட்டிஃபைல நீங்க பிளே கொடுத்ததுக்கு அப்புறமா ஆடியோ மிக்சர்ன்ற அந்த ஆண்ட்ராய்டோட அந்த ஆடியோ சிஸ்டம் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா, ஸோ மேபி வந்து அது வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டுன்றது ஒரு மல்டி டாஸ்கிங் டிவைஸ்ல. ஸோ நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், கால் வரும், எல்லா சவுண்டையும் அதை மேனேஜ் பண்ணும். அதனால அது என்ன பண்ணுன்னா ஸ்டாண்டர்டா ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், லைக் 48 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த 48 கிலோ ஹெர்ட்ஸுக்கு அதை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அதை தூக்கிட்டு போயிட்டு ஒன்று இன்டர்னல் டேக் இருந்தால் இன்டர்னல் டேக் கிட்ட கொடுக்கும், இல்லைனா எக்ஸ்டர்னல் டேக் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி டேக்கு கொடுக்கும். அதுக்கப்புறமா இந்த டேக்கு டிஜிட்டல் டானலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்புட்லேயே வரும்போதே மேபி வந்து உங்களுக்கு கம்மியாகலாம் அண்ட் இன்னுமே மோர் ப்ராசஸிங் வந்து இருக்கலாம். ஒரு கலர்டான ஒரு டிஜிட்டல் சிக்னலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ட்ரூவான ஒரு குவாலிட்டி வந்து டைரக்ட்லி டேக்குக்கு வருதா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. பட் அதில் சில எக்ஸிகியூஷன் இருக்கு. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 14ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் ஆடியோ டைரக்ட்லி வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எத்தனை மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எத்தனை ஆப் டெவலப்பர்ஸ் அதை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் ஆப்பிள் மியூசிக்ல வந்து நம்மளுக்கு செட்டிங் ஆப்ஷன் இருக்கு. செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டியில வந்து உங்களுக்கு லாஸ்லெஸ் ஆடியோ ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஹைரஸ் லாஸ்லெஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்பிள் மியூசிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டேக் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 48 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே வந்து அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட ஒரு தலையீடு இதில் இருக்குன்னு தான் வந்து சொல்லணும். பட் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் ஆப்பில் என்னன்னா கம்ப்ளீட்லி இப்போ நான் அந்த ஆடியோ மிக்சர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஆடியோ மிக்சர் வந்து இதில் தலையீடே இருக்காது. டேரக்ட்லி வந்து எஃப்ளாக் ஃபைல்ஸ்லேருந்து இந்த டேக்குக்கு போகும், டேக்லேருந்து டேரக்ட்லி இயர்ஃபோன்ஸுக்கு போகும். ஸோ அதனால ஒரு அன்கலர்டு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் வந்து கேட்க முடியும். ஸோ இந்த மியூசிக் பிளேயர் இந்த மாதிரி ஆடியோ ஃபைல் கிரேட் மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒன்று வந்து யூஎஸ்பி ஆடியோ பிளேயர் ப்ரோ. ஸோ இது வந்து காஸ்ட் வந்து வருது ₹700 ஐ திங்க் ஒன் டைம் காஸ்ட். பட் இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா இது காசு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து இதுதான் வந்து அடுத்த மியூசிக் பிளேயர், நியூட்ரான் மியூசிக் பிளேயர் எவல் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அண்ட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கிடையாது. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணனே இதில் ஆடியோ ஃபைல் கிரேட் அந்த சவுண்டிங்க்கு 3 செட்டிங் எனபிள் பண்ணணும். மெயினாக 2 செட்டிங் எனபிள் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஆண்ட்ராய்டோட அந்த ஆடியோ சிஸ்டம் ஆடியோ ப்ராசஸிங் இருக்குல்ல, ஸோ அதை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ஆடியோ ஹார்ட்வேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரீசென்ட்லி நான் யூடியூப் கனெக்ட் பண்ணேன், அதனால் அது காட்டுது. ஸோ இப்போ நான் இந்த ஹெட்ஃபோன்ஸ் ஒன் டேக் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணி இப்போ ஹெட்ஃபோன் ஜோன் அந்த டேக்கோட பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமிச்சிடும், ஆடியோ ஹார்ட்வேர்னு போட்டிருக்கலாம் அதில். அண்ட் இதில் வந்து இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா டைரக்ட் யூஎஸ்பி ஆக்சஸ்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இங்கே போட்டிருக்கோம் அலோ டைரக்ட் ஆக்சஸ் டு யூஎஸ்பி டிவைஸ் டு பைபாஸ் பாசிபிள் ஓஎஸ் அவுட்புட் ஃபார்மட் லிமிடேஷன். ஸோ ஓஎஸோட தலையீடு இருக்காது, ஆண்ட்ராய்டோட தலையீடு இருக்காது. ஸோ நீங்கள் எஃப்ளாக் ஃபைல்ஸ் வந்து டைரக்ட்லி வந்து இப்போ டேக்குக்கு வரும். டேக்லேருந்து நீங்கள் இயர்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதா அந்த இயர்ஃபோன்ஸுக்கு போகும். அண்ட் உங்கள் இயர்ஃபோன்ஸோட ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து இப்போ நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்ஸ் இதை பண்ணதுக்கு அப்புறமா இதை டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே செட்டிங்ஸில் மேலே வந்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பிட் பர்ஃபெக்ட்னு இருக்கும். இதை எனபிள் பண்ணிக்கோங்க. பிட் பர்ஃபெக்ட் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ஆடியோ ஃபைல் எப்படி இருக்கோ அந்த பர்ஃபெக்ட்லி அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து டிவைஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மெயினான செட்டிங் வந்து அதுதான். ஃபர்ஸ்ட் செட்டிங் வந்து இந்த ஆடியோ ஹார்ட்வேரில் போயிட்டு இந்த டைரக்ட் யூஎஸ்பி ஆக்சஸ் எனபிள் பண்ணுறது. அதுக்கப்புறமா வேணா 32 பிட் அதெல்லாம் எனபிள், சிலதெல்லாம் வந்து அதிலே டிஃபால்ட்டாக எனபிள் ஆயிருக்கும். அது நீங்கள் வந்து எனபிள் பண்ணுறதா டிசபிள் பண்ணுறதா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க நீங்களே. ஸோ இதுதான் இதோட கம்ப்ளீட் செட்டிங்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அந்த உங்களோட எஃப்ளாக் ஃபைல்ஸ்லாம் எங்கே வச்சிருக்கீங்களோ அதோட ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா
ஸோ இதில் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நான் வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் சாங்ஸ் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் ஃபோல்டர் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ ஃபைல் சிஸ்டம் போயிட்டு இங்கே கொடுக்கணும் ஃபோல்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களோட ஃபோல்டர் வந்து காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் ஃபைல்ஸ்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் உள்ள ஃபைல்ஸை போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதில் ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறமா டிக் கொடுத்துருங்க. அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வேறு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைல்ஸ் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகி உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் காமிச்சிடும். அண்ட் ஒன்ஸ் அது பண்ணதுக்கப்புறமா இங்கே பாட்டமில் 3 டாட் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் இந்த இது காட்டும். ஸோ அவுட்புட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற கனெக்ட் பண்ணிக்கிற டேக்கோட அவுட்புட் காட்டும், 24 பிட் இது காட்டும். அதுக்கப்புறமா FLAC ஃபைல்ஸோட ஃபைல் ஃபார்மேட் என்னன்றதை காட்டும், 16 பிட் 44 kHz FLAC அப்படின்றத காட்டும். அண்ட் சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸ்வைப் அப் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி ஸ்வைப் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் இதில் ஈக்குவலைசர் செட்டிங் ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஈக்குவலைசர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் டெம்போ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. EQ ஆப்ஷன் இதை எனபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 250 Hz 500 Hz 3K 6K இந்த மாதிரி 4 இது இருக்குது. இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மியூசிக் பிளேயர் கொஞ்சம் நல்ல ஒரு ஹை ரெசல்யூஷனில் சாங்ஸ் கேட்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ஒர்க் ஆகுது. நீங்கள் நார்மலாக ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயரில் வேலை செய்கிறதுக்கும் இந்த மியூசிக் பிளேயர் வேலை செய்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரக்ட்லி டேக்கோட தான் வந்து வேலை இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் டேக் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து கம்ப்ளீட்லி டேக் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வால்யூம் கூட பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம்னு வராது, இது நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கெயின் தான் வந்து காட்டும். ஸோ இதில் கெயின் வந்து ஒரு 10 டெசிபிள் 20 டெசிபிள்ஸ்லேயே வந்து பயங்கரமான சவுண்ட் இருக்கும். பட் எப்படி இருந்தாலும் அது ஃபைல் பொறுத்து. ஸோ ஃபைலோட 24 பிட் ஃபைலாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல சவுண்டு வந்து வரும். 16 பிட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கெயின் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பிளேயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் திடீர்னு வேறு பிளேயர்லேருந்து சாங் கேட்டிங்கனாலோ இல்லை நடுவில் கால்ஸ் பேசுனீங்கனாலோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து இதை அந்த டேக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நம்ம அந்த சிஸ்டம் வந்து பைபாஸ் பண்ணுறது அப்படின்றதுனால உடனே அது வந்து வேலை செய்யாது. ஸோ திரும்ப அப்படி பண்ணும்போது தான் அது ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இந்த பிளேயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறவங்க, ஒரு ட்ரூ சவுண்ட் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் லிசன் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேயரில் எப்படி இருக்குன்றதை கேட்டுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.